ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெஸ்ட் வித் வாஞ்சி. ஸோ இந்த வீடியோவில் செலினியம் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் விண்டோஸ் ஹேண்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரௌசரில் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது சில வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும், இல்லைனா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். எப்படி நம்ம செலினியம் யூஸ் பண்ணி அந்த நியூ விண்டோவுக்கு போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஆட்டோமேட் பண்ண போகிறோம்னா, ஒன்ஸ் இந்த விண்டோஸ்க்கு வந்துட்டோம், ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது. திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விண்டோக்கே திருப்பி நம்ம போகணும். இதை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு VS கோட் எடிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். windows.py. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபைல் அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட் வீடியோவில் ஃபைல் அப்லோட் எப்படின்னு ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருப்பேன். இங்கே ஃபர்ஸ்ட் அந்த 3 லைனை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண விண்டோஸ் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிடலாம். self.url equal the URL பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். diff test windows self. First self dot driver dot get self dot URL. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் பேஜ் வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த கரண்ட் விண்டோஸை ஸ்டோர் பண்ண போறோம். parent window equal self dot driver dot current window handle இருக்கா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட், இந்த லிங்க் இருக்குது, இதோட எக்ஸ்பாத் இல்லைனா CSS செலக்டர் எடுத்துக்கலாம். லிங்க் இல்லைனா பட்டன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரெக்டாகவே கிளிக் பண்ணலாம். self dot driver dot find element by dot CSS selector comma next click. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த பேஜுக்கு வந்துட்டோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே என்ன ஆகுனா, இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த விண்டோஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் windows equal self dot driver window headless. இப்போ பார்த்தீங்களா, விண்டோ ஹெட்லெஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனை விண்டோஸ் இங்கே இருக்குது அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் விண்டோ ஹெட்லெஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விண்டோஸ்ன்ற இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு self dot driver dot switch to விண்டோஸ், அந்த விண்டோஸில் ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, விண்டோஸில் வந்துட்டு எத்தனை விண்டோ இருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் ஆகிடும் இங்கே விண்டோஸில். அந்த விண்டோஸில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு விண்டோவுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்கு வந்துட்டோம், இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் நியூ விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ டோட்டலாக எத்தனை விண்டோ ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விண்டோஸ்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த ஸ்டோர் பண்ணதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு விண்டோவுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். அதான் வந்துட்டு விண்டோஸ் 1 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்விட்ச் டு விண்டோஸ் 1. என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் டைட்டில் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் டைட்டில். இப்போ இந்த டைட்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இன்டர்நெட்டுன்னு இருக்கா, இதான் இதோட டைட்டில்ஸ். இதோட டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ. இந்த டைட்டிலை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, செல்ஃப் டாட் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு விண்டோ. இந்த விண்டோ எதுக்கு போக போகிறோன்னா, பேரண்ட் விண்டோ. என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் டைட்டில் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் டைட்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா,
டெஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபைல் அப்லோட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டோஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். சேம் விண்டோஸ் டெஸ்ட்டை கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டாட் டெஸ்ட் விண்டோஸ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பைத்தன் விண்டோஸ் டாட் py இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஜ் வந்துடுச்சு. விண்டோஸ் அதை நியூ கிளிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ செகண்ட் பார்த்தீங்கன்னா த இன்டர்நெட்டுன்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் பேஜுக்கு வந்துட்டோம். அதை நியூ லிங்க்னு கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் அந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த விண்டோவை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா திருப்பியும் இந்த விண்டோஸ்க்கு வரும். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நியூ விண்டோக்கு போயிடுச்சு, நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுச்சு இது இன்டர்நெட்டுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி மல்டிபிள் விண்டோஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.